இன்றைய முக்கிய செய்திகள். உக்ரைனுக்கு நவீன ஏவுகணைகளை வழங்க ட்ரம்ப் மறுப்பு. போரை புதினும் ஜெலன்ஸ்கியும் உடனடியாக நிறுத்த வலியுறுத்தல். மத மாற்ற தடை சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கைகள் ரத்து. அப்பாவிகளை துன்புறுத்துவதற்கான கருவி அல்ல சட்டம் என உச்சநீதிமன்றம் கருத்து. மக்களின் மனதில் உள்ள கேள்விகளுக்கு மத்திய பாஜக அரசு பதில் தருமா? வழக்கம் போல பொய் பிரச்சாரம்தான் செய்வீர்களா என ஸ்டாலின் கேள்வி. தொடரும் கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. தமிழ்நாட்டில் நாளை 8 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை. வணக்கம். உக்ரைனுக்கு நவீன ஆயுதங்களை வழங்க மறுப்பு தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் போரை ஒரு வாரத்திற்குள் நிறுத்த வலியுறுத்தியுள்ளார். நாட்டோ அமைப்பில் உக்ரைன் சேர எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டின் மீது ரஷ்யா 2022ஆம் ஆண்டு தாக்குதலை தொடங்கியது. 3 ஆண்டுகளுக்கும் மேலாக நடந்து வரும் இந்த போரில் இருதரப்பிலும் பலத்த சேதமும் பொருளாதார இழப்பும் ஏற்பட்டுள்ளது. இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்கா, துருக்கி உள்ளிட்ட நாடுகளும் முயற்சி மேற்கொண்டன. ஆனால் ரஷ்ய அதிபர் புதினும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் பல்வேறு நிபந்தனைகளை விதித்து வருவதால் போர் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் வெள்ளை மாளிகையில் ட்ரம்பை ஜெலன்ஸ்கி சந்தித்து பேசினார். அப்போது போரை இருதரப்பும் ஒரு வாரத்திற்குள் நிறுத்த வேண்டும் என்று ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் இதுவரை இரு நாடுகளும் சிந்திய ரத்தம் போதும் என்றும் உடனடியாக போரை நிறுத்துமாறு புதின் மற்றும் ஜெலன்ஸ்கியிடம் அறிவுறுத்தியதாக கூறினார். போரில் இருவரும் வெற்றி பெற்றதாக அறிவித்துக் கொள்ளுங்கள், யார் வெற்றி பெற்றது என்பதை வரலாறு முடிவு செய்து கொள்ளட்டும் என்று ட்ரம்ப் கூறினார். இரு நாட்டு மக்களும் அமைதியாக வாழ உடனடியாக போரை நிறுத்துவது அவசியம் என்று அவர் தெரிவித்தார். ட்ரம்பை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெலன்ஸ்கி ரஷ்யாவை எதிர்த்து போரிட நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகளை வழங்குமாறு கோரியதை ஏற்க ட்ரம்ப் மறுத்துவிட்டதாக தெரிவித்தார். இதனிடையே போர் நிறுத்தம் தொடர்பாக அடுத்த சில வாரங்களில் புதின் ட்ரம்ப் இடையேயான சந்திப்பு ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்ட் நகரில் நடைபெற உள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் மத மாற்ற தடை சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கைகளை ரத்து செய்த உச்சநீதிமன்றம் சட்டம் என்பது அப்பாவிகளை துன்புறுத்துவதற்கான கருவி அல்ல என்று தெரிவித்துள்ளது. 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி ஃபதேபூர் மாவட்டத்தில் 90 இந்துக்கள் ஒட்டுமொத்தமாக கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்றப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக கோட்வாலி காவல் நிலையத்தில் 35 பேர் மற்றும் பெயர் தெரியாத 20 பேர் மீது விஸ்வ இந்து பரிஷத் துணைத் தலைவர் ஹிமான்சு தீட்சித் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் சாம் ஹிகின்போதம் வேளாண்மை, தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் ராஜேந்திர பிஹாரி லால் உள்ளிட்டோர் மீது சட்டவிரோத மதமாற்ற தடை சட்டத்தின் கீழ் முதல் தகவல் அறிக்கைகள் பதிவு செய்யப்பட்டன. இதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிபதி திரு JB பர்திவாலா 158 பக்க தீர்ப்பை வழங்கினார். அதில் உத்தரப்பிரதேச காவல்துறையினர் பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கைகள் சட்டப்படியும் நடைமுறைப்படியும் குறைபாடுகளுடன் உள்ளதாகவும் நம்பகத்தன்மையுடனான ஆவணங்கள் இன்றி இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதுபோன்ற வழக்குகள் நீதியின் பயணத்தை திசை திருப்பக்கூடும் என்று நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். உரிய ஆதாரங்கள் இன்றி விசாரணை அமைப்புகள் தங்களது விருப்பத்திற்கு ஏற்ப வழக்குகளை தொடர அனுமதிக்க கூடாது என்றும் நீதிபதி கூறியுள்ளார். அப்பாவி மக்களை துன்புறுத்துவதற்கான கருவியாக குற்றவியல் சட்டம் பயன்படுத்தப்படுவதை அனுமதிக்க முடியாது என்றும் தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மதமாற்ற சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் என்று கூறப்படும் யாரும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது காவல்துறையிடம் புகார் அளிக்காததையும், எனினும் நீண்ட தாமதத்திற்கு பிறகு மீண்டும் அவர்கள் மீது புதிதாக விசாரணை தொடங்கப்பட்டிருப்பதையும் நீதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வழக்கில் சாட்சியம் அளித்தவர்கள் யாரும் சட்டவிரோதமாக மதமாற்றம் செய்யப்படவில்லை என்றும், மதமாற்றம் நடந்ததாக கூறப்படும் இடத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் அவர்கள் இருக்கவில்லை என்றும் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குற்றச்சாட்டு தொடர்பாக பல முதல் தகவல் அறிக்கைகள் பதிவு செய்யப்பட்டிருப்பது விசாரணைக்கான அதிகாரம் தவறாக பயன்படுத்தப்பட்டிருப்பதை தெளிவுபடுத்துவதாகவும் நீதிபதி கூறியுள்ளார். குறிப்பிட்ட சம்பவம் தொடர்பாக மீண்டும் முதல் தகவல் அறிக்கைகள் பதிவு செய்யப்பட்டிருப்பது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் துன்புறுத்தப்பட்டிருப்பதையும் விசாரணை நடவடிக்கைகள் முறையானதாக இல்லை என்பதையும் காட்டுவதாகவும் தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. நாட்டு மக்கள் மனங்களில் உள்ள கேள்விகளுக்கு மத்திய பாஜக அரசு பதில் தருமா அல்லது வழக்கம் போல பொய் பிரச்சாரத்தை தொடங்குமா என்று கூறி 8 கேள்விகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் எழுப்பியுள்ளார். சட்டமன்றத்தில் நேற்று துணை மானிய கோரிக்கைகளின் மீதான விவாதத்துக்கு பதிலளித்து பேசிய நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு நிதி பகிர்வில் தமிழ்நாட்டை மத்திய அரசு வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டினார். கல்வி, ரயில்வே திட்டங்கள், சமூக நலத்திட்டங்கள் உள்ளிட்டவற்றிற்கு உரிய நிதியை வழங்காதது குறித்து 10 கேள்விகளை அவர் எழுப்பினார். அந்த கேள்விகளை தமது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ள முதலமைச்சர் திரு ஸ்டாலின் நிதியமைச்சருக்கு மட்டுமின்றி நாட்டு மக்களின் நெஞ்சங்களிலும் ஏராளமான கேள்விகள் நிரம்பியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அவற்றில் சிலவற்றை கேட்பதாக கூறியுள்ளவர், ஊழல்வாதிகள் பாஜகவின் கூட்டணிக்கு வந்த பின்பு சலவை எந்திரத்தில் வெளுப்பது எப்படி என்று கேட்டுள்ளார்.
நாட்டின் முக்கியமான திட்டங்களுக்கும் சட்டங்களுக்கும் ஹிந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் மட்டுமே பெயரிடப்படுவது என்ன மாதிரியான ஆணவம் என்று முதலமைச்சர் வினவியுள்ளார். மத்திய அமைச்சர்களே நம் குழந்தைகளை அறிவியலுக்கு புறம்பான மூட நம்பிக்கைகளை சொல்லி மட்டுப்படுத்துவது ஏன்? எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் ஆளுநர்களை வைத்து குழப்பம் விளைவித்து என்ன சாதிக்கப் போகிறீர்கள்? பாஜகவின் தேர்தல் வெற்றிக்காக மக்களின் வாக்குகளை பறிக்கும் வாக்கு திரட்டை ஆதரிப்பது ஏன் என்றும் அவர் கேள்விகளை எழுப்பியுள்ளார். இரும்பின் தொன்மை குறித்து அறிவியல் பூர்வமாக தமிழ்நாடு மெய்ப்பித்த அறிக்கையை கூட அங்கீகரிக்க மனம் வராதது ஏன்? கீழடி அறிக்கையை தடுக்க குட்டிக்கரணங்கள் போடுவது ஏன் என்றும் திரு ஸ்டாலின் கேட்டுள்ளார். இதற்கெல்லாம் பதில் வருமா, இல்லை வழக்கம் போல் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் பொய் பிரச்சாரத்தை தொடங்குவீர்களா என்றும் அவர் வினவியுள்ளார். தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் 2வது நாளாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகாலை முதலே மிதமான மழை பெய்தது. தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக முல்லைப் பெரியாறு, வைகை, கொட்டக்குடி ஆகிய ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் நாளை இரவுக்குள் வைகை அணை அதன் முழு கொள்ளளவை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வீரபாண்டி பகுதியில் செல்லும் முல்லைப் பெரியாற்றில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடுகிறது. திண்டிவனம் அருகே உள்ள வீடூர் அணை முழு கொள்ளளவை எட்டவுள்ள நிலையில் சங்கராபரணி ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு முதல் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனாமரத்தூர் அருகே உள்ள பீமன் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே அரபிக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கில் நகர்ந்து அடுத்த 36 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்று வானிலை மையம் கணித்துள்ளது. 21ஆம் தேதி வங்கக்கடல் பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் தமிழ்நாட்டில் இன்று முதல் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் எச்சரித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்றும், நெல்லை, தென்காசி, குமரி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் நாளையும் கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தீபாவளியை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் பொதுமக்கள் புத்தாடை, பட்டாசுகளை ஆர்வத்துடன் வாங்கி வருவதால் இறுதிக்கட்ட விற்பனை களை கட்டியுள்ளது. சென்னையில் முற்பகலில் விட்டுவிட்டு பெய்த மழையால் முக்கிய வணிக பகுதியான தியாகராய நகரில் தீபாவளி பொருட்கள் வாங்க வருவோரின் எண்ணிக்கை காலையில் குறைவாக காணப்பட்டது. எனினும் மழை இடைவேளை விட்டதால் மாலையில் விற்பனை களை கட்டியது. மழை பெஞ்சிட்டே இருந்தது, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அதனால மக்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப எதிர்பார்க்குற அளவுக்கு ரொம்ப கூட்டம் இல்லை, ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. மழையாக இருக்குமோ எப்படி குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு மழையும் இந்த மக்களோட ஒத்துழைக்குது. மழையும் சென்னை பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம் பகுதிகளில் கடைகளுக்கு வரும் கூட்டம் அதிகரித்ததால் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மதுரையில் புத்தாடைகள், பட்டாசுகள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க மாசி வீதிகள், விளக்குத்தூண் பகுதிகளில் ஏராளமானோர் குவிந்தனர். அங்கு கூட்டத்தை ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள காவல்துறை அதிகாரியின் நகைச்சுவை பேச்சு ரசிக்க வைப்பதாக இருந்தது. உழைக்கணும், படிக்கணும், உடம்ப நல்லா பாத்துக்கிறோம், குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்கிறோம். அழகா இருக்கவே ஆம்பளை பையன் கிடையாது. பிள்ளை குட்டியில அழுகாம பாத்துக்கிறேன் பாருங்க, அவன் ஆம்பளை பையன். வாங்க, ஒய்ஃபு தான் லைஃபு, லைஃபு தான் ஒய்ஃபு. 2 பேர்த்தையும் மகிழ்ச்சியா வச்சுக்கிறோம். கடைசி வரைக்கும் நம்ம கூட ஒரு ஜீவன் வருதுன்னா அது ஒய்ஃபு தான். நெல்லை டவுன், வண்ணாரப்பேட்டை பகுதிகளில் தீபாவளி விற்பனை களை கட்டியது. மழை பெய்ததால் ஏராளமானோர் குடைகளுடன் கடை வீதிகளில் திரண்டு புத்தாடைகள், பட்டாசுகளை ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். கோவையில் பட்டாசு கடைகளுக்கு பலரும் குழந்தைகளுடன் வந்து விதவிதமான பட்டாசுகளை வாங்கிச் சென்றனர். சூரசம்ஹாரம்னு சொல்லி வேலு சூரனை வதம் பண்ணுற மாதிரி அது புதுசாக வந்திருக்கு. வாட்டர் மிலான், நிறையா பட்டாசு வந்திருக்கு. சிங்கம், யானை, இந்த கன்று வந்திருக்கு. அந்த கன்னெல்லாம் ஷூட் பண்ணி கையில் வச்சா கையில் ஒன்றும் படாது. குழந்தைகளுக்கு சூடுபடாத பட்டாசுகள் தான் இந்த வாட்டி நம்ம நிறைய இறக்கியிருக்கும். சிவகாசியில் பட்டாசு விற்பனை களை கட்டியது. வெளியூர்களில் இருந்து பட்டாசு வாங்க ஏராளமானோர் குவிந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சேலம் மற்றும் ஈரோட்டிலும் தீபாவளி விற்பனை களை கட்டியது. திருப்பூர் கடைவீதிகளிலும் கூட்டம் அலைமோதியது. காவல்துறையினர் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். திரைப்பட தயாரிப்பாளர் திரு ஆகாஷ் பாஸ்கரன் தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அமலாக்கத்துறை மேல்முறையீட்டு ஆணையத் தலைவர் மற்றும் பதிவாளர் நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக திரு ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் திரு விக்ரம் ரவீந்திரன் ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. அப்போது ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதை எதிர்த்து திரு ஆகாஷ் பாஸ்கரன் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆவணங்களை திரும்ப ஒப்படைக்க உத்தரவிட்டதுடன் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கவும் தடை விதித்தது. ஆனால் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் தொடர்பாக அமலாக்கத்துறையின் மேல்முறையீட்டு அதிகாரி சம்மன் அனுப்பியதாக கூறி திரு பாஸ்கரன் அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி திரு MS ரமேஷ் அமர்வு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அமலாக்கத்துறை உதவி இயக்குநர் பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டது. இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருப்பதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது நீதிமன்ற தடை உள்ள நிலையில் இந்த மாதம் 8ஆம் தேதி இறுதி விசாரணைக்கு ஆஜராகுமாறு கடந்த மாதம் 20ஆம் தேதி நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாக திரு பாஸ்கரன் தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. இதனை பதிவு செய்த நீதிபதிகள் அவமதிப்பு வழக்கில் அமலாக்கத்துறை மேல்முறையீட்டு ஆணைய தலைவர் பிரதீப் குமார் உபாத்யாயா, நிர்வாக பதிவாளர் நஸ்ரீன் சித்திக் ஆகியோர் நேரில் ஆஜராக உத்தரவிட்டனர். இனி வருவது செய்தி துளிகள். தீபாவளி கொண்டாட சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு ஏராளமானோர் செல்வதால் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கடந்த 41 மணி நேரத்தில் 86,000 வாகனங்கள் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியை கடந்து சென்றுள்ளது. வாகனங்கள் படையெடுத்து வந்ததால் கூடுதல் வழித்தடங்கள் திறக்கப்பட்டு 8 வழிகளில் வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்பட்டது. உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. 30 நிமிடங்களுக்கு ஒருமுறை வாகன நெரிசல் ஏற்பட அதனை உடனடியாக சுங்கச்சாவடி ஊழியர்கள் சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். தீபாவளியை முன்னிட்டு சொந்த ஊர் செல்வதற்காக திருப்பூர் ரயில் நிலையத்தில் புலம்பெயர் தொழிலாளர்கள் ஒரே நேரத்தில் குவிந்தனர். இதனால் கோவை சென்னை இன்டர்சிட்டி விரைவு ரயிலில் கூட்டம் அலைமோதியது. திருப்பூரில் 2 நிமிடங்கள் மட்டுமே நிற்கும் அந்த ரயில் பயணிகள் கூட்டத்தால் 10 நிமிடங்கள் நின்று சென்றது. பயணிகள் முண்டியடிப்பதை தவிர்க்க காவல்துறையினர் அவர்களை வரிசையாக நிற்க வைத்து ரயில்களில் ஏறச் செய்தனர். தெலுங்கானாவில் உள்ளாட்சி அமைப்புகளில் பிற்படுத்தப்பட்டோருக்கு 42% இடஒதுக்கீட்டை அமல்படுத்த கோரி மாநிலம் முழுவதும் இன்று நடைபெற்ற முழு அடைப்பு போராட்டத்தால் சாலைகள் வெறிச்சோடின. இடஒதுக்கீடு வழங்கும் வகையில் தெலுங்கானா அரசு வெளியிட்ட அரசாணைக்கு அம்மாநில உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. இந்த தடைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தெலுங்கானா அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதற்கு கண்டனம் தெரிவித்து அனைத்து கட்சிகள் ஆதரவுடன் நடந்த முழு அடைப்பையொட்டி சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்களும் நடைபெற்றன. முழு அடைப்பால் பல்வேறு மாவட்டங்களில் பொது போக்குவரத்து சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. தாவேகா தலைவர் திரு விஜய் தலைமையில் புதிய கூட்டணி அமையும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு அடுத்த சிங்கப்பெருமாள் கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சட்டப்பேரவை தேர்தலில் எதிர்பாராத கூட்டணி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் அது தேர்தல் நெருங்கும் நேரத்தில் தெரிய வரும் என்றும் கூறினார். எனக்கு தெரிந்தவரை விஜய் அவர் தலைமையில் கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக தான் நினைக்கிறேன். அவர் தலைமையில் ஒரு கூட்டணி தேர்தலில் போட்டியிடுவதற்கு தான் வாய்ப்பு இருப்பதாக நினைக்கிறேன். அது யார் கூடனா அது போக போகத்தான் தெரியும். திண்டுக்கல் மாவட்டம் சாணார்பட்டி அருகே ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற கோயில் திருவிழாவில் 100க்கும் மேற்பட்ட ஆடுகள் பலியிடப்பட்டு பக்தர்களுக்கு கறி பிரசாதம் வழங்கப்பட்டது. கம்பிளியம்பட்டியில் உள்ள கருப்பண்ணசாமி கோயிலில் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை திருவிழா நடைபெறுவது வழக்கம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக தேனி மாவட்டத்தில் உள்ள மேகமலை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் மேகமலை அருவிக்கு செல்லவும் பயணிகள் குளிக்கவும் 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள திருமூர்த்தி மலை பஞ்சலிங்க அருவியிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அங்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாக பெய்து வந்த தொடர் மழை மற்றும் பனிமூட்டம் ஓய்ந்துள்ளதால் மலை முகடுகள் அனைத்தும் வெண்பஞ்சு போர்த்தியது போல் ரம்யமாக காட்சியளித்தன. சிட்டி வியூ, கோகோ வாக்ஸ் உள்ளிட்ட பகுதிகளில் பசுமையான மலை முகடுகளில் தவழ்ந்த வெண்பஞ்சு மேகங்களை ஆர்வத்துடன் கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள் புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்து மகிழ்ந்தனர். தீபாவளியை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் ஆட்டுச்சந்தையில் விற்பனை களை கட்டியது. வியாபாரிகள் போட்டி போட்டு ஆடுகளை வாங்கியதால் 5 மணி நேரத்தில் 3 கோடி ரூபாய்க்கும் மேல் விற்பனை நடைபெற்றது. திருச்செந்தூர் அருகே ஆறுமுகநேரி ஆட்டுச்சந்தையில் சுமார் 1.5 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகின. வெள்ளாடு, கொடியாடு, சீமை ஆடு, நாட்டு ஆடு, வேலி ஆடு, செம்மறி ஆடு உள்ளிட்ட ரக ஆடுகள் கொண்டுவரப்பட்டிருந்தன. 10 கிலோ எடையுள்ள வெள்ளாடு 15,000 முதல் 20,000 ரூபாய் வரை விலை போனது. தமிழக அரசை தொடர்ந்து புதுச்சேரி அரசும் தீபாவளிக்கு மறுநாள் அரசு விடுமுறையாக அறிவித்துள்ளது. புதுச்சேரி, காரைக்கால் பிராந்தியங்களில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள், கல்வி நிறுவனங்களுக்கு செவ்வாய்க்கிழமையும் விடுமுறை என அறிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளியை ஒட்டி கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த 4 முன்பதிவில்லாத சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது.
சென்னை எழும்பூரில் இருந்து இன்றிரவு 11:45 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் நாளை காலை 11:30 மணிக்கு மதுரை சென்றடையும். மதுரையில் இருந்து 21ஆம் தேதி இரவு 8:30 மணிக்கு புறப்படும் முன்பதிவில்லா சிறப்பு ரயில் மறுநாள் காலை 4:30 மணிக்கு தாம்பரம் வந்தடையும். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1600 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 96,000 ரூபாயாகவும் கிராம் 12,000 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 13 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 190 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். உக்ரைனுக்கு நவீன ஆயுதங்களை வழங்க மறுப்பு தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் போரை ஒரு வாரத்திற்குள் புதினும் ஜெலன்ஸ்கியும் நிறுத்த வலியுறுத்தியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் மதமாற்ற தடை சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கைகளை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. நாட்டு மக்களின் கேள்விகளுக்கு மத்திய பாஜக அரசு பதில் தருமா அல்லது வழக்கம் போல பொய் பிரச்சாரத்தை தொடங்குமா என்று கூறி 8 கேள்விகளை முதலமைச்சர் ஸ்டாலின் எழுப்பியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.